CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரியஸினுடைய வீடியோவாகும். இது யூனிட் 3 பார்ட் நம்பர் 4. இந்த வீடியோவிலும் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் விடைகளுடன் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த வீடியோவை முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். அதற்கு நீங்கள் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து உடனடியாக விடைகளை எழுதுங்கள். இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்புங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 76வது கேள்வி. பிற்கால பல்லவர்களின் காலம். பிற்கால பல்லவர்களின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிபி 565 முதல் 945 வரை, கிபி 578 முதல் 849 வரை, கிபி 575 முதல் 949 வரை, கிபி 500 முதல் 900 வரை. அடுத்து 77வது கேள்வி. முதலாம் மகேந்திரவர்மன் டேஷ் மகனாவார். முதலாம் மகேந்திரவர்மன் டேஷ் மகனாவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விஷ்ணுகோபன், சிம்ம விஷ்ணு, இளந்திரையன், சிவஸ்கந்தவர்மன். 78வது கேள்வி. தமிழகத்தில் முதலில் பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை அமைத்தவர். தமிழகத்தில் முதலில் பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை அமைத்தவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம் மகேந்திரவர்மன், சிம்ம விஷ்ணு, இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். 79வது கேள்வி. கிரிதார்ச்சுனியம் என்ற வடமொழி நூலை எழுதியவர். கிரிதார்ச்சுனியம் என்ற வடமொழி நூலை எழுதியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுந்தரர், தண்டி, திருமழிசை, பாரவி. அடுத்து 80வது கேள்வி. பெருந்தேவனார் இயற்றிய நூல். பெருந்தேவனார் இயற்றிய நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுந்தரி, திருமுறை, பாரத வெண்பா, திவ்ய பிரபந்தம். 81வது கேள்வி. பரிவாதினி என்ற வீணை வாசிப்பில் வல்லவராக விளங்கியவர். பரிவாதினி என்ற வீணை வாசிப்பில் வல்லவராக விளங்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம் மகேந்திரவர்மன், இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து 82வது கேள்வி. கீழ்கண்டவர்களில் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். கீழ்கண்டவர்களில் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அப்பர், சுந்தரர், ஆண்டாள், மாணிக்கவாசகர். 83வது கேள்வி. தண்டிவர்மனுக்கு பிறகு பதவிக்கு வந்தவர். தண்டிவர்மனுக்கு பிறகு பதவிக்கு வந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன், எவருமில்லை. அடுத்து 84வது கேள்வி. தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன் என்று அழைக்கப்பட்டவர். தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன் என்று அழைக்கப்பட்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், முதலாம் நந்திவர்மன், எவருமில்லை. 85வது கேள்வி. அவனி சிம்மன் என அழைக்கப்பட்டவர். அவனி சிம்மன் என அழைக்கப்பட்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம் நரசிம்மவர்மன்,
இரண்டாம் நரசிம்மவர்மன், பரமேஸ்வரவர்மன், சிம்ம விஷ்ணு. 86வது கேள்வி. பல்லவர் கால ஆட்சியில் அதிகரணங்கள் என்று அழைக்கப்பட்டது டேஷ். பல்லவர் கால ஆட்சியில் அதிகரணங்கள் என்று அழைக்கப்பட்டது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கிராம நீதிமன்றம், நகர நீதிமன்றங்கள். 87வது கேள்வி. மூன்றாம் நந்திவர்மனின் காலம். மூன்றாம் நந்திவர்மனின் காலம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் கிபி 846 867, கிபி 846 869, கிபி 846 870, கிபி 846 890. இப்போ 88வது கேள்வி பார்க்குறோம். முதலாம் நரசிம்ம பல்லவனின் மகன். முதலாம் நரசிம்ம பல்லவனின் மகன். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன். 89வது கேள்வி. முதலாம் மகேந்திரவர்மன் முதலில் டேஷ் சமயத்தை பின்பற்றியிருந்தார். முதலாம் மகேந்திரவர்மன் முதலில் டேஷ் சமயத்தை பின்பற்றியிருந்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வைணவம், சமணம், சைவம், இந்து. அடுத்து 90வது கேள்விக்கு வந்திருக்கோம். புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் டேஷ். புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் மகேந்திரவர்மன், மூன்றாம் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். 91வது கேள்வி. இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகன். இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகன். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் பரமேஸ்வரன், பரமேஸ்வரவர்மன், இரண்டாம் நந்திவர்மன். அடுத்து 92வது கேள்வி. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் நரசிம்மவர்மன், முதலாம் நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன், எவருமில்லை. 93வது கேள்வி. மாமல்லன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பரமேஸ்வரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நந்திவர்மன். 94வது கேள்வி. அபராஜிதவர்மனின் காலம். அபராஜிதவர்மனின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிபி 876 890, கிபி 876 887, கிபி 876 895, கிபி 876 889. இப்போ 95வது கேள்வி பார்க்குறோம். விசித்திர சித்தன் என்பது டேஷ் என்பவருடைய பட்டப்பெயராகும். விசித்திர சித்தன் என்பது டேஷ் என்பவருடைய பட்டப்பெயர் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம் மகேந்திரவர்மன், இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன். 96வது கேள்வி. முதலாம் மகேந்திரவர்மனின் மைந்தன். முதலாம் மகேந்திரவர்மனின் மைந்தன். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் மகேந்திரவர்மன், சிம்ம விஷ்ணு, முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 97வது கேள்வி. முதலாம் நரசிம்மவர்மனின் காலம். முதலாம் நரசிம்மவர்மனின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிபி 630 668, கிபி 640 668, கிபி 650 658, கிபி 660 668.
98வது கேள்வி, இரண்டாம் புலிகேசியை மணிமங்கலத்தில் வென்றவர். இரண்டாம் புலிகேசியை மணிமங்கலத்தில் வென்றவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், சிம்மவிஷ்ணு. 99வது கேள்விக்கு வந்திருக்கோம். முதலாம் மகேந்திரவர்மன் டேஷ் என்பவரால் சைவ மதத்திற்கு மாறினார். முதலாம் மகேந்திரவர்மன் டேஷ் என்பவரால் சைவ மதத்திற்கு மாறினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்பர். அடுத்து இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, சைக்காலஜி யூனிட் 3 பார்ட் 4னுடைய 100வது கேள்வி. சிம்ம விஷ்ணுவின் காலம். சிம்ம விஷ்ணுவின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கிபி 576 முதல் 587, கிபி 575 முதல் 600, கிபி 576 முதல் 599, கிபி 576 முதல் 580. அனைவரும் உங்கள் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.